Hello friends, welcome back Tech with Thamim. This is Thamim. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கூகுள் ஃபார்மில் வேலிடேஷன் ப்ராசஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வேலிடேஷன் ப்ராசஸ்னால் நம்ம ஒரு யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்குறதுக்கு கூகுள் ஃபார்மை யூஸ் பண்ணுவோம். அந்த இன்புட் வாங்கும் போதே நான் வேலிடேட் பண்ணி வாங்கிட்டோன்னா டேட்டா அக்யூரேசி பார்த்திங்கன்னா 100% இருக்கும். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எம்ப்ளாயி ஐடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்குது. அந்த ஃபார்மேட்டுக்கு கண்டிஷன் கொடுத்துக்கிறாங்க. அது என்ன கண்டிஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா லென்த் ஆஃப் த லெட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 7 இருக்கணும். இதோட டோட்டல் லென்த்து பார்த்திங்கன்னா 7 லெட்டர்ஸ் இருக்கணும். ஃபஸ்ட்டு கண்டிஷனு. செகண்ட் கண்டிஷன் என்னென்னா ஸ்டார்ட் வித் 2 டிஜிட் ஆல்ஃபா லெட்டர்ஸ் இருக்கும். 2 ஆல்ஃபாபெட் லெட்டர்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 ஆல்ஃபாபெட்டில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷுட் பி ஏ இருக்கணும். தென் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏ டு இ காம்பினேஷனில் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏ இருக்கணும், ஷுட் பி. ஸோ எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஏ இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் காம்பினேஷனில் ஏ டு இ இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஏ இருக்குது, சி இருக்குது, டி இருக்குது. ஆனால் வந்து இயோட ஸ்டாப் ஆகிருக்கு, எஃப்ஜிஹெச்னு போகலை. ஸோ அதுதான் இங்கே மீன் பண்ண வராங்க. அடுத்தது எண்டு வித் 5 டிஜிட் நம்பர்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 5 டிஜிட் நம்பர் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கண்டிஷன்ஸ் இந்த 4 கண்டிஷனும் எப்படி கூகுள் ஃபார்மில் ஒரு சிங்கிள் ஃபீல்டில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த கூகுள் ஃபார்மு. இந்த கூகுள் ஃபார்மை க்ரியேட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஜஸ்ட்டு கூகுள் ஃபார்மை கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு நியூ விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஒன்றே பார்த்தீங்கன்னா ஆட் கொஷின் இருக்குது. ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். நம்ம என்ன வந்து இன்புட்டு யூசர்கிட்டேருந்து வாங்க போகிறோமோ அதோட நேம் டைட்டில் டைப் பண்ணுங்கள். எம்ப்ளாயி ஐடி பாட்டத்தில் வந்து 3 டாட்ஸ் இருக்கும். கிளிக் பண்ணி ரெஸ்பான்ஸ் வேலிடேஷன் இருக்கும், கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இதுதான் வந்து வேலிடேஷன் ப்ராசஸ்ஸு. யூசர் இன்புட் கொடுக்கும்போதே நம்ம ஒரு கண்டிஷன் இங்கே செட் பண்ணிட்டோன்னா அந்த யூசர் இந்த கண்டிஷனை தவிர்த்து அந்த ஃபார்மை சப்மிட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஆல்ரெடி ரெகுலர் எக்ஸ்பிரஷனை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கே கண்டிஷன்ஸ் இருக்குது. என்னென்ன கண்டிஷன் இருக்குன்னா நம்பர்ஸ்னு இருக்குது. இந்த நம்பர்ஸ்னு கண்டிஷன் எதுக்காக கொடுத்துறாங்கன்னா நம்ம இங்கே சப்போஸ் நம்பர்ஸ் நம்ம என்ட்ரு பண்ண போகிறோன்னா அந்த நம்பர்ஸு நம்ம 0 கொடுத்துருந்தோன்னா கிரேட்டர் தென் 0க்கு மேலே இருக்கலாமா, இல்லை 100க்கு பிலோ இருக்கலாமா. ஸோ லெஸ் தென் இருக்கும், கிரேட்டர் தென் இருக்கும், ஈக்குவல் இருக்கணும். நம்ம இந்த கண்டிஷனில் வந்து இன்புட் வாங்க மாட்டோம். நம்பர்ஸில் நம்ம கொடுக்குறது பார்த்திங்கன்னா வெறும் ஆல்ஃபாபெட்டிக் வித் நம்பர்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்ஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த கண்டிஷன் நம்மளுக்கு சூட்டபிள் ஆகாது. இந்த கண்டிஷன் எங்கே நம்மளுக்கு யூஸ் பண்ணலான்னா மை சஜஷன் வந்து பார்த்திங்கன்னா ஏஜில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேண்டிடேட் கிட்ட ஒரு ஃபார்மை ஃபில் பண்ண சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் கூகுள் ஃபார்மில். அந்த இடத்துல ஏஜ் நம்ம கொடுத்துட்டு பெட்வீன் எனக்கு 19 to 25 அந்த ஏஜ் பெட்வீனில் எனக்கு வேணும்னா ஸோ அந்த இடத்துல நம்ம ஒரு நம்பர்ஸை இன்புட்டாக வாங்குவோம். அப்போ வந்து இங்கே பெட்வீன் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு 19 to 25னு கொடுத்துக்கலாம். அந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த நம்பர்ஸை. ஸோ அடுத்தது போயிடலாம். டெக்ஸ்ட்டு. இங்கே டெக்ஸ்ட்டும் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா கண்டெய்னில் ஏன் நம்ம கொடுத்தோன்னா கண்டெய்னில் வரும் ஏ. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்க சொல்கிற மாதிரி அந்த 7 டிஜிட்டோ அதுக்கப்புறம் வந்து 5 டிஜிட் நம்பர்ஸோ நம்ம வேலிடேட் பண்ண முடியாது. ஸோ இதுவும் நம்மளுக்கு சூட்டபிள் ஆகாது. அடுத்தது லென்த்து. ஸோ லென்த்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டோட்டல் லென்த் ஆஃப் த லெட்டர்ஸ் வந்து 7. நம்ம 7ன்னு மேக்ஸிமம் செட் பண்ணிட்டோன்னா அப்போனா அவங்க என்ட்ரு பண்ணும்போது 5ம் சூஸ் பண்ணுவாங்க, 6ம் சூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் போகாது, 7க்கு மோர் தென் போகாது கேரக்டர்ஸு. ஸோ அப்போனா இதுவும் நம்மளுக்கு யூஸ் ஆகாது. இது ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ஸோ ரெகுலர் எக்ஸ்பிரஷன் தான் நம்ம டாப்பிக்கு. ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ரெகுலர் எக்ஸ்பிரஷனை செலக்ட் பண்ணி இங்கே மேட்சஸ்ன்னு செலக்ட் பண்ணிங்க. கண்டெய்ன்ஸ் வேணாம், மேட்சஸ் எக்ஸாக்டாக இருந்தால் மட்டும் தான் நம்ம எடுக்க போகிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா ஸ்டார்ட் வித்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் வித் 2 டிஜிட் ஆல்ஃபா லெட்டர்ஸ். நம்ம எப்படி ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணுவோன்னா ஃபஸ்ட்டு டிஜிட் ஷுட் பி ஏன்னு சொல்கிறாங்க. இது பேர் கேரட் சிம்பிள். ஸோ நான் ஏன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஏ மீன்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே கேரட் சிம்பிள் வந்துருக்கு. ஏ நம்ம கொடுத்தோன்னா ஷுட் பி ஏ, அதாவது ஏ இருந்தால் மட்டும்தான் அது எடுக்கும் ஃபஸ்ட்டு லெட்டரு. ஸோ அதுக்காக வந்து கேரட் சிம்பிள் ப்ளஸ் வந்து ஏன்னு கொடுத்துட்டேன். அடுத்தது செகண்ட் லெட்டர் ஏ டு இ அந்த காம்பினேஷன் எடுக்கணும். அதுக்காக வந்து ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் ஏ 2க்கு வந்து மைனஸ் அந்த ஐஃபன் சிம்பிளை யூஸ் பண்ணிவிட்டு அடுத்தது
ஏ டு இ இதுக்கு வந்து என்ன மீனிங்னா இந்த 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 இடத்துல வந்து பிளேஸ் ஆகிறது ஏவாக இருக்கலாம், ஏலேருந்து இ வரைக்கும் எந்த வேல்யூ வந்து பிளேஸ் ஆகலாம். அது எத்தனை நம்பர் ஆஃப் கேரக்டர் இருக்குன்னா எனக்கு சிங்கிள் கேரக்டர் கர்லி ப்ராக்கெட்டில் சிங்கிள் ஒன்றுன்னு கொடுத்தேன்னா அது ஒரு வேல்யூ மட்டும் தான் எடுத்துக்கும், இதுக்குள்ளே இருக்கிற வேல்யூ ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துக்கும். ஸோ அதுக்கு தான் மீனிங். இப்போ நம்ம 2 லெட்ரு வந்து கண்டிஷன் செட் பண்ணிட்டோம் 2 டிஜிட்டு. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா லாஸ்ட் எண்டு வித் 5 டிஜிட் நம்பர்ஸ். ஓகேங்களா, ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் 0 - 9 ஓகேங்களா, இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ வந்து 0 to 9 எத்தனை கேரக்டர் இருக்கணும் 5 டிஜிட்டு. ஸோ கர்லி ப்ராக்கெட்டில் 5 கொடுத்துறேன். ஸோ ரெகுலர் எக்ஸ்பிரஷன் பேட்டர்ன் இது தான். ஸோ பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியாச்சு. ஜஸ்ட் இதை காப்பி பண்ணி உங்களோட கூகுள் ஃபார்மில் ஸ்ட்ரைட்டாக வந்துருங்க. மேட்சஸும் செலக்ட் ஆகிருக்கான் பாருங்கள். ஸோ ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே சேவிங்ஸ் ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்கள் சேவிங் ஆகிறதுக்கு. ஸோ ஆல் சேஞ்சஸ் சேவ்டு இன் ஜி டிரைவ்னு வந்துருச்சு. இந்த கண்டிஷனை தவிர்த்து வேறு ஏதாவது சப்மிட் பண்ணுறாங்களா அவங்களுக்கு என்ன த்ரோ பண்ணணும்னா இன்வாலிட் எம்ப்ளாயி ஐடின்னு சொல்லிட்டு ஸோ இன்வாலிட் எம்ப்ளாயி ஐடின்னு அவங்களுக்கு ஷோ பண்ணணும். இதை நம்ம ட்ரை பண்ணுவோம். ஜஸ்ட்டு வந்து இதை ரிஃப்ரெஷ் பண்ணிப்போம். இந்த பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணிட்டோம். நம்ம அங்கே கொடுக்குற மாதிரி அந்த வேலிடேஷன் பார்ப்போம். ஸோ டோட்டல் 7 டிஜிட்டு ஸ்டார்ட் வித்து ஏஏ. ஸோ நம்ம என்ன செய்யலாம்னா ஏஇ கொடுப்போம். அதுக்கப்புறம் 22665. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் லென்த் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஸோ எண்ட் வித் 5 டிஜிட் பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. அதுக்கப்புறம் ஷுட் பி ஏ இருக்கணும், ஏ டு இ. ஸோ இந்த கண்டிஷன் கரெக்டு. இது வந்து சப்மிட் ஆகணும். ஸோ சப்மிட் பண்ணி பார்ப்போம். சப்மிட் பண்ணிட்டோம். ஸோ சக்ஸஸாக சப்மிட் ஆகிருக்கு. ரெண்டாவது போவோம். ஸோ இந்த கண்டிஷனை தவிர்த்து நம்ம இன்னொரு ரெஸ்பான்ஸ் சப்மிட் பண்ணி பார்ப்போம். இந்த ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். ஏ டு ஜெட்னு சொல்லி செக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்பர்ஸ் வந்து அதே 5 டிஜிட் கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் இன்வாலிட் எம்ப்ளாயி ஐடினே வந்துருச்சு. நான் சப்மிட்டே பண்ணலை. இதில் ஜஸ்ட்டு டபிள்யூ கூட வேணாம், பி கொடுத்துப்போம். அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிச்சு. அடுத்து ஒரு டிஜிட் ஆட் பண்ணி பார்ப்போம் என்ன ஒர்க் ஆகுதான்னு. ஸோ பார்த்தீங்களா இது ஆட்டோமேட்டிக்காகவே எடுத்துக்குது. நம்ம இங்கே என்ட்ரு பண்ண லைவாகவே அது வேலிடேட் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணுது. அதாவது ரெகுலர் எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணி இந்த மாதிரி கண்டிஷனை இங்கே அப்ளை பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.